ஒரு ரன்னை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ ஸ்ட்ராவாக அதான் கடை இருக்குது. ஏன் ப்ரோ டைட்டாக கட்ட மாட்டிங்களா? ஸோ 5 கிலோமீட்டர்ஸ் 5 கிலோமீட்டர் முடிச்சிருக்கோம். ஸோ பலாரவே காலேஜ் போவோம். இன்னும் 15 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ஸோ இப்போ 7 கிலோமீட்டர்ஸ் தான். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வித்தியாசம் 200 வித்தியாசம் இருக்குது. 10 கிலோமீட்டர்ஸ் தான். ஸோ ஆஃப்டர் டே முடிச்சிருக்கோம். இன்னும் 10 கிலோமீட்டர். ஸோ முடிச்சிருச்சு. இப்போ காமாட்சி தெரியல யூரன் போட்டு திரும்ப எஸ்காலத்து சிக்னல் கிட்ட வந்துட்டோம். இப்போ எதுக்காக இந்த வீடியோனா சன்செட் பார்த்தேன், ரொம்ப அழகாக இருக்குது. அந்த சினாரியோ உங்களுக்கு பார்த்தேன். பிரேக் எடுக்கூடாதுன்னு நினச்சி தான் வந்தோம். சுத்தமாக முடியல. பேக்கில் அந்த தண்ணியுமே காலி. கரெக்டாக வேல்ஸ் காலேஜுக்கு சிக்னலுக்கு ஆப்போசிட்டில் இருக்க டீ கடையில் சாப்பிட்டேன். லைட்டாக தண்ணி குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். ஒரு 2 or 3 minutes பிரேக் எடுத்துகிட்டு திரும்ப நம்ம பேலன்ஸ் இருக்க அந்த கிலோமீட்டர்ஸை எனக்கு முடியும். நினச்ச அளவுக்கு ஈஸியாக இல்லை. ஸோ இதே கஷ்டப்பட்டு 21 கிலோமீட்டர்ஸ் முடிச்சிட்டோம். ஃபுல்லாக ட்ரைவ் சுத்தமாக முடியல. காஃப் ஆனிச்சு ஃபுல்லாக கிராம்ப் ரொம்ப டைட்டாக இருக்குது. ஸோ வீட்டுக்கு போக இன்னும் ஒரு 1.5 to 2 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. சுத்தமாக முடியல. ஸோ ஃப்ரெண்டாக வர சொல்லியிருக்கேன். அவர் நம்மளை பிக் பண்ணி வீட்டில் விட்டுருவார். ஸோ எப்படியோ 21 கிலோமீட்டர்ஸ் சேலஞ்சாக சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு.